வானாகம் பசங்களா, இந்த வீடியோல ஒன் பீஸ் எஸ்பிஎஸ் வால்யூம் 19ல ஃபேன்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, அது ஓடா என்னென்ன ஆன்சர் பண்ணிக்கிறாரு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோவில் போலாம். இந்த எஸ்பிஎஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன எஸ்பிஎஸ் வீடியோ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டா புரியும்னு சொல்லிட்டு கிடையாது, பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. வேற அது மட்டும் கிடையாது, அது இல்லாம நிறைய எஸ்பிஎஸ் வீடியோஸ் நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சு அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வால்யூம் 19 ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல இந்த எஸ்பிஎஸ் வச்சு ஒரு கலவரம் நடக்குது, அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓடா சென்சே 6 மெயின் கேரக்டர்ஸ் யார் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லூஃபி, ஜோரோ, நாமி, சாஞ்சி, உசோப்பு, சாப்பர், இவங்க 6 பேரையும் உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து வரைஞ்சி காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுக்கிறான் கொஸ்டின் தான். அப்போட வந்து பாத்தீங்கன்னா வரைகிறாரு, ஆனா 3 பேர் மட்டும் வரையாரு. நம்ம லூஃபி, ஜோரோ, நாமி மட்டும் வரையறாரு. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி வரையறதுனால ஸ்பேஸ் தான் வேஸ்ட் ஆகுது, அதனால நான் 3ஓட நிறுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. ஸோ இப்போ ஸ்கிரீன்ல வருது பாத்தீங்கன்னா 3 பேரோட டிராயிங், இதை வந்து ஓடா லெஃப்ட்ல வரைஞ்சிக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, விவி அப்புறம் சாப்பரோட வயசு என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. விவி வந்து பாக்குறதுக்கு மத்தவங்க வயசு மாதிரி சிமிலரா தான் இருக்குது, ஆனா சாப்பர் பார்த்து சின்ன குழந்தை மாதிரி இருக்கிறானே, அவங்க வயசு என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஓடா வந்து என்ன சொல்றாரு, விவி வயசு 16ன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மெயின் கேஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யார் வயசு சின்னதுன்னா நம்ம லூஃபி தான், அவன் தான் வந்து 17 வயசு. மீதி நாமிக்கு 18, அப்புறமா சாஞ்சி, அப்புறமா யாரு ஜோரோன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா 19 வயசு. அதனால லூஃபி தான் வந்து சின்ன பையன், லூஃபி உசோ பொண்ணு தான், அவன் 2 பேருமே 17 வயசு. ஸோ அவங்கள விட விவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசு சின்ன பொண்ணு, அவருக்கு வந்து 16 வயசு ஆகுது. அண்ட் சாப்பர் வந்து ஒரு ஹியூமன் ரெயின்டியர்ன்றதுனால அவனோட ஹியூமன் வயசு வந்து 15ன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி விவி அப்புறமா சாப்பரோட வயசை பத்தி பார்த்தோமா. இப்ப அடுத்த கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, டோரி ப்ரோயோட வயசு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போட வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல கேள்வின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜெயின்ஸ் வந்து 300 வருஷம் வரைக்கும் வாழ்வாங்களாம், அதை வந்து சொல்லிடுறாரு. ஆனா அவங்க வந்து ஹியூமன்ஸ் விட பொறுமையா தான் மெச்சூர் ஆவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது அடல்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அதனால அடல்ட்டை வந்து எப்ப கன்சிடர் பண்றாங்க ஜெயின்ட் ஏஜ்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 40 வயசு ஆச்சுன்னா வந்து அடல்ட்டா கன்சிடர் பண்றாங்க. ஹியூமன்ல வந்து பாத்தீங்கன்னா 20 வயசுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். டீனேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடல்ட் தானே. சோ அப்போ ஓட வந்து என்ன சொல்றாருன்னா, டோரியம் ப்ரோயும் லிட்டில் கார்டனுக்கு வர்றப்ப அவன் 2 பேருக்கும் வயசு வந்து 58ன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹியூமன் வயசுல வந்து 29 ஆயிருக்குமா அந்த டைம்ல. அவங்க வந்து 100 வருஷமா சண்டை போட்டுறாங்க. சோ இப்போ அவங்களோட வயசு வந்து 158ன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அவங்க 300 வயசு வரைக்கும் வாழ்வாங்க, அதனால அவங்களால இன்னும் நல்லா சண்டை போட முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க டாக்டர் குரேயாவை விட கொஞ்சம் வயசுல பெரியவங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹலோ ஓடா சான்ற மாதிரி சொல்லிட்டு ஐயோ என் மூக்கு வந்து ஒழுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறமா ஆகா ஒரு வழி நின்றுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓடா சான், என்னோட கொஸ்டின் வந்து என்னதுன்னா, சாப்பரோட ஹேட்ல வந்து ஒரு எக்ஸ் மார்க் இருக்குது, அது வந்து எதை குறிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அப்புறமா ஐயோ திருப்பி என் மூக்கு வந்து ஓட ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின். ஓட வந்து பாத்தீங்கன்னா சரி உங்க மூக்கு ஒழுதுல அது என்ன பண்ணலான்ற மாதிரி சொல்ல வர்றாரு. அப்புறமா இல்ல அதை பத்தி பேசல, சோ சாப்பரோட எக்ஸ் மார்க் பத்தி கேட்டீங்க கரெக்டா, அது வந்து என்னன்னா அதுதான் சொல்லிட்டு சொல்றாரு. சோ எதுதான் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லாம் கிராஸ் மார்க் வந்து இருக்கும்ல, அததான் வந்து சாப்பர் ஹேட்ல வந்து போட்டுக்கிறானா. ஆனா இதுல வந்து அந்த கிராஸ் மார்க்கு கொஞ்சம் டயகனலா டில்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, ஹிருலுக்கு இருக்கிறாருல, அவரோட ஹேர் ஸ்டைல் வந்து பாருங்க, அதுவும் வந்து பார்த்து கிராஸ் மார்க் தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மிஸ் கோல்டன் வீக் வந்து வரையறாங்களே அது ஏதாவது அர்த்தம் இருக்குதா, அவங்க மட்டும் சும்மா பெயிண்ட் மட்டும் எடுத்து மேல ஊத்திட்டு போயினே இருக்கலாமே, ஏன் வரையறாங்க, அது ஏதாவது மீனிங் இருக்குதான்னு சொல்லிட்டு ஃபேன் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போட வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மீனிங் இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு டிராயிங் வரைஞ்சி காட்டுறாருன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் புரியல, நான் போட்டோ போடுறேன், உங்களுக்கு புரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதுதான் ஓடா வந்து இதுதான் மீனிங்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க காலேஜ் போனீங்களா சென்ஸே, அதே மாதிரி மிடில் அண்ட் ஹை ஸ்கூல்ல ஏதாவது கிளப்ல வந்து ஜாயின் பண்ணீங்களா, எது ரிலேட்டட்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாங்கா ரிலேட்டடாவோ டிராயிங் ரிலேட்டடாவோ ஜாயின் பண்ணீங்களா. எனக்கு வந்து மாங்கா ஆர்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை, இப்போ நான் வந்து 8th கிரேட்ல இருக்கிறேன், ஸோ ஃபியூச்சர் பத்தி எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்குது, அதனால இது பதில் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேன் வந்து கேட்டுக்கிறாரு. அப்போட வந்து என்ன சொல்றேன், நான் காலேஜுக்கு போனேன், ஆனா ஒரு விஷயத்துல நான் டிராப் அவுட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி நான் வந்து இது வரைக்கும் என் வாழ்க்கையில டிராயிங் லெசன்ஸ் எடுத்ததே கிடையாது, ஆனா நிறைய மாங்கா கிளாஸ் வந்து அந்த மாதிரி பண்ணிருக்காங்க, வந்து கிளாஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க, ஆனா நான் வந்து பண்ணது கிடையாது. சோ நீங்க சீரியஸா கொஸ்டின் கேட்டாலும் நானும் சீரியஸா ஆன்சர் சொல்றேன்னு மாதிரி சொல்லிட்டு யாரையும் சார்ந்து இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி இல்ல எதுக்கு போனாலுமே யாரையும் சார்ந்து இருக்காதீங்க, அதுதான் இருக்கிறதுல பயங்கரமான விஷயமா இருக்கும் நீங்க பண்றது, அதனால அதை பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஃபேன் வந்து ஓடாக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாரு. அது என்னதுன்னா, ரொரோனோவா பேர் இருக்குது இல்ல, அதை 10 வாட்டி தொடர்ந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சொல்றாரு, ரொரோனோவா 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 நொனோனோவா
ரோரோனோவா நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின். அப்போட வந்து பாத்தீங்கன்னா ஏன்டா என்ன சொல்லிட்டு உன்னாலே சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதுக்கு சரி நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரொரோனோவான்னு சொல்ற போல நொனரோடோன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து அந்த மாதிரி சொல்றப்ப நாக்கு வந்து கடிச்சிக்கிறாரு. ஐயோ நான் வந்து நாக்கு கடிச்சிக்கிறேன், சரி வேற கொஸ்டின் கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. சோ இப்போ உங்களால 10 வாட்டி ரொரோனோவான்றது சொல்ல முடியுதான்னு சொல்லிட்டு பாருங்க. சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்ல முடியுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இல்ல நீங்களும் ஓடா மாதிரி நாக்கு கடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு போங்க. அடுத்த கொஸ்டின் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓடா சென்சே நான் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன்ற மாதிரி சொல்றாரு. எந்த விஷயம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு டெலிவரி மேனை பத்தின விஷயமா. வால்யூம் 18 பேஜ் 117 அப்புறம் 118 ஒருத்தனை காட்டுவாங்க போலகுது. அவனோட சட்டையில ஹாஃப் பாயில்டுன்னு சொல்லிட்டு எழுதிருக்குதான். அண்ட் அதுக்கடுத்து அவனை திருப்பி பேஜ் 69 காட்டிக்கிறாங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவனோட சட்டையில ஃபுல் பாயில்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. அது ரெண்டும் ஒரே ஆளா இல்லைன்னா வேற வேற ஆளான்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டுக்கிறார் ஓடா கிட்ட. அப்போ ஓடா வந்து என்ன சொல்றாருன்னா ஆமா அது அவன் தான், அவன் வந்து இப்ப மெச்சூர் ஆயிட்டான், அது வந்து ஹாஃப் பாயில்டுல இருந்து ஃபுல் பாயில்டு ஆயிட்டான்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா இந்த டென்டன் முஷி எல்லாம் இருக்குது இல்ல, அது அனிமல்ஸா இல்ல மெஷினான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போட வந்து என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் அனிமல்ஸ் இன்செக்ட்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இப்போ 3 கேட்டகரி மாதிரி சொல்றாரு, அது எக்ஸ்பிளேஷன் மாதிரி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேபி டென்டன் முஷி. அது வந்து பார்க்கறதுக்கு சின்னதா இருக்குமா. அது சின்னதா இருக்கிறதுனால அது வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியுமா. அண்ட் அது மாதிரி கொண்டு போற முடியறதுனால சிக்னல் வந்து வீக்கா இருக்குமா. அதாவது ஒரு ஐலாண்ட்ல இருந்து இன்னொரு ஐலாண்டுலாம் வந்து பேச முடியாதான், சிக்னல் வீக்கா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அதுக்கடுத்து டென்டன் முஷி, முன்னாடி பார்த்தது பேபி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டென்டன் முஷி. இது வந்து பெருசா இருக்குமா, அதனால இது வந்து கையில தூக்கின்னு சுத்தின்னு இருக்க முடியாதுதான். ஆனா இதோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமா. ஒரு ஐலாண்ட்ல இருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு கனெக்ட் பண்ணி பேசிக்க முடியுமா. அண்ட் அதே மாதிரி அதை ஃபேக்ஸ் மிஷினும் யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு ஓடா சொல்றாரு. அதுக்கடுத்து பிளாக் டென்டன் முஷியை பத்தி சொல்றாரு. அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பீஷிஸ் தான். இது வந்து வயசா அது பெருசாவாதான். ஆனா இதுக்கு ஒட்டி கேட்கறது பிடிக்குமா. ஆனா மத்தவங்க கிட்ட பேசுறது இது பிடிக்காதான். அதனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி கேட்கறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் ஹியூமன்ஸ் இந்த டென்டன் முஷி எல்லாம் வளர்க்கறதுனால அதுக்கு வந்து சாப்பாடு நிறைய போடுவாங்களாம். அதனால அதுங்களுக்கு பிரச்சனை இல்லையா இவங்க கூட வந்து இருக்கிறதுலன்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்றாரு. சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 19 எஸ்பிஎஸ் கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. இதுல தான் ஃபேன்ஸ் வந்து ஓடா கிட்ட கேட்டது. சோ இதுல எந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, எந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது எஸ்பிஎஸ் பத்தி தெரியும்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஒன் பீஸ்ல எஸ்பிஎஸ் சொல்லிட்டு ஒன்னு இருக்குது, அதுல ஃபேன்ஸ் கேட்கிற கொஸ்டின் ஓட ஆன்சர் பண்ணுவாரு, இந்த கொஸ்டின்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேளுங்க. சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எஸ்பிஎஸ் பத்தி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த வால்யூம்ல கேட்ட கொஸ்டின் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு இந்த வீடியோ வந்து அவனை பார்க்க சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.